மாம், நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு கூட எதுக்கு போற மித்ரா? இன்னைக்கும் எதுக்குன்னு கேட்டா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல. இந்த மாதிரி நேரத்துல நீ கூட இல்லைன்னு வச்சுக்கோ, அவ எங்க பேச்ச கேட்கவே மாட்டா. நீயும் வீட்லயே இருக்கலாம்ல மித்ரா. அரவிந்தா அத்தை யார பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? மாம், இப்ப அவளுக்கு நல்லா தானே இருக்கு. அதுவும் அவளை கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு ஜானு இருக்கால. இதுல ஏன் தேவை என்ன இருக்கு சொல்லுங்க? ஜானு யார பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கா? ஆக்சுவலா இந்த வீட்ல யாருக்கு என்ன ஆச்சு? இவங்க 2 பேரும் எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காந்தால் அது யாரா இருக்கும்? ஒருவேளை லக்கி என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டானா எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். மித்ரா ஒரு நிமிஷம் இருப்பா. என்ன மாம்? நாளைக்கு நீ எந்த வேலையுமே வச்சுக்காத. எதுக்கு மாம்? ஜோசியர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. உன் கண்டத்துக்கு சம்பந்தமான ஏதோ ஒரு பூஜை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எந்த நிலைமையிலயும் அதை நீ மிஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னாருப்பா. அதனால நாளைக்கு கண்டிப்பா நம்ம போயே ஆகணும். உனக்கு புரிஞ்சதில்ல மித்ரா? நாளைக்கு எந்த காரணத்து கொண்டும் எந்த வேலையும் வச்சுக்காத. ஓகே மாம், எந்த வேலையும் வச்சுக்கல. நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருப்பா. இப்ப போயிட்டு வா. பாய் மாம். விவேக், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸா? எதுக்கு? உனக்கு தான் கல்யாணம் நடக்க போதில்ல, அதுக்கு தான். ஜானு, ஆக்சுவலா இது பொண்ணு நல்லா இருக்காங்களா? உனக்கு பிடிச்சிருக்கா? எப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஹனிமூன் கூட இப்பவே பிளான் பண்ணிட்டீங்களா, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணலாம்னு இருக்கீங்களா? ஜானு, ஸ்டாப் இட். இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, நிஜமாவே பதில் தெரிஞ்சுக்க தான் கேக்குறியா, இல்லனா இதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு தெரிஞ்சே கேக்குறியா? என்னோட கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சாலும் என்ன லாபம்? உன் கல்யாணத்தோட என் வாழ்க்கை கேள்விக்குறியா ஆகும்போது உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். எனக்கு கிடைக்காத அதிர்ஷ்டத்தை நினைச்சு நான் கவலைப்பட்டுதான் ஆகணும். நான் இப்பவும் உன்கிட்ட கேக்குறது ஒண்ணுதான். இப்ப நீ ஓகே சொன்னாலும் இந்த நிமிஷமே உன் கழுத்துல தாலி கட்ட நான் ரெடியா இருக்கேன். ரொம்ப நாளா உன்கிட்ட இந்த ஒரு பதிலுக்காக தான் வெயிட் பண்றேன் ஜானு. நீ எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உனக்கு தெரியும்ல விவேக், என்னோட அக்காவோட குணங்கள் எனக்குள்ளயும் இருக்குன்னு உனக்கு தான் நல்லா தெரியுமே. என்னோட அக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா கண்டிப்பா பெரியவங்களோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஜானு, அண்ணி இந்த நிலைமையில இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது. இப்ப இந்த டாபிக்ல நம்ம அண்ணியை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம நம்மளோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கணும், நம்ம எதிர்காலத்தை பத்தி நாம யோசிக்கணும். இதெல்லாம் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஏன் நீ யோசிக்க மாட்டேங்கிற? நான் யோசிச்சு பார்த்த விவேக், நிறையவே யோசிச்சு பார்த்தேன். வாழ்க்கையில ஒவ்வொன்னும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடக்காதுன்னு புரிஞ்சுது. சில விஷயங்கள் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது மேல ஆசைப்படக்கூடாதுன்னு எனக்கு புரிஞ்சுது. ஒரு சில விஷயங்கள் நமக்கு தடையா வந்து நிக்கும் போது அதை தாண்டி வர்றது கஷ்டம்னு எனக்கு புரியுது. நம்ம ஆசைகள் நிறைவேறாதப்போ, அந்த தடைகளை தாண்டி போக முடியாத அப்போ வாழ்க்கை முழுக்க உயிரோட இருக்க போன மாதிரி நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். நம்ம ஆசைகள் நிறைவேறாதப்போ, அந்த தடைகளை தாண்டி நம்மளால போக முடியாதப்போ வாழ்க்கை முழுக்க நம்ம அழுதுகிட்டே தான் இருக்கணும். அதை தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்ல. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அத்தா. ஜானு, லக்கி என்ன பண்றாமா? படுத்துட்டாளா? கொஞ்ச நேரம் வாக்கிங் கூட்டிட்டு போய் அவளை சாப்பிட வச்சு இப்பதான் மாமாவோட ரூம்ல அவளை படுக்க வச்சிருக்கேன் அத்தை. இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக போகணும்னு சொல்ற? நீ இங்கே இருக்கலாம்ல ஜானு. என்னை பிடிக்காத நிறைய பேர் இருக்க வீட்ல நான் இந்த மாதிரி தங்குனேன்னா என்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்நேரம் உங்க அக்கா இருந்திருந்தா உன்னை வெறுத்து திட்டுறவங்க எல்லாரும் உன்னை இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்றவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அத நினைச்சாதான்
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜானு. ஆ அக்கானோட எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அத்தை. அக்கா இறந்து போலியோன்னு எனக்கு என்னமோ தோணிக்கிட்டே இருக்க. எனக்கு தோன்ற மாதிரியே ஜானுக்கும் எதுக்காக தோணணும்? அக்கா உயிரோட தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க நம்மள சுத்தி தான் இருக்காங்க, நம்மள பாத்துட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு தோணுது. உனக்கு ஏன் அப்படி தோணுது ஜானு? ஏன்னா இன்னைக்கு நான் அக்காவை பார்த்தேன் அத்தை. என்ன லக்ஷ்மியை நீ பாத்தியா? எங்க, எப்போ? அர்ஜுன் சாரோட பிசினஸ் பார்ட்டிக்கு போன அப்போ அங்க வச்சுதான் முதல் தடவையா நான் என்னோட அக்காவை பார்த்தேன். கிட்ட போய் பார்த்தப்ப காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு கூட இந்த வீட்டோட கேட்டு முன்னாடி அக்காவை நான் பார்த்தேன் அத்தை. நான் கிட்ட போய் அவங்கள பாக்குறதுக்குள்ள மறுபடியும் அவங்க மறைஞ்சிட்டாங்க. என் கண்ணுல பட்ட அடுத்த செகண்ட் அவங்க காணாம போயிருக்காங்கன்னா அது பிரம்மன்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனா என்னால அது ஒரு பிரம்மையா எடுத்துக்க முடியல அத்தை. அது எனக்கு என்னமோ கண்டிப்பா உண்மையா இருக்குமோன்னு தோணுது. உனக்கு மட்டும் இல்ல ஜானு, எனக்கும் அதே சந்தேகம், அதே எண்ணம் வருது. லக்ஷ்மி கண்டிப்பா உயிரோட தான் இருப்பா. என்னைக்காவது ஒரு நாள் நமக்காக அவ திரும்பி வருவான்னு நான் கடவுளை வேண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா உங்களுக்கும் இதேதான் தோணுதா அத்தை? ம், இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கிறது சந்தேகம் தான் நான் நினைச்சேன். ஆனா உங்களுக்கும் இதே மாதிரி தோணுதுன்னா அப்ப கண்டிப்பா அது உண்மையாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அத்தை. பார்க்கலாம் ஜானு. கூடிய சீக்கிரமே லக்ஷ்மி இங்க வருவான்னு, அவ நம்ம எல்லார் கூடவும் சேர்ந்து ஒன்னா இருப்பான்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்தை அந்த கடவுள் எப்போ நம்ம வாழ்க்கையில கொடுக்க போறான்னு எனக்கு தெரியல. சரி ஓகேங்க அத்தை, நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். சரிம்மா, ஜாக்கிரதை. ம் சரி. அர்ஜுன் எதுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கான்? ஹாய் அங்கிள். ஆ ஹாய், என்ன விஷயம்? லக்கி சாப்பிட்டுட்டாளா? ஆ, அவ சாப்பிட்டுட்டா. லக்கி டேப்லெட் போட்டுக்கிட்டாளா அங்கிள்? போட்டுக்கிட்டா,